குரு திருமதி ரேவதி பாலாஜி அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இங்கே தொன்மை கலைக்கூடத்தினுடைய ஒரு கிரேஸ்ஃபுல்லான இனாகுரேஷன் இன்னைக்கு. இந்த வாட் அ கிரேஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி அப்படிலாம் இல்லவே இல்லை. ஒரு எங்கேயுமே ஒரு பிரேக் இல்லாமல் அழகாக ஒரு ஃப்ளோ, எப்படி அந்த மலையினுடைய உச்சியிலேருந்து அழகாக அந்த ஃபால்ஸ் வந்து அந்த பார்க்குறதுக்கு அப்படியே ரம்மியமாக உட்கார அந்த சப்தம் கேட்டாலே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது இந்த குழந்தையெல்லாம் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணினது. இந்த குழந்தையிலையும் இவாளெல்லாம் ட்ரெயின் பண்ணின எல்லா டீச்சர்ஸ் குருஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா அண்ட் ஸோ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளை மாதிரி ஏஜுக்கும் சரி, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி, ஸோ இந்த ஜென்ரேஷனை நம்ம எப்படி நெக்ஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு போகிறது, எப்படி ஒரு ரைட்டான பாத் அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய குருமார்களுக்கெல்லாம் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு ரம்யமான ஒரு கலைக்கூடம் இதை வந்து உருவாக்கணும்னு நினச்ச சித்ரா அண்ட் பிரபாகரனுக்கு நிஜமாகவே ஜஸ்ட் அவங்க என்னை கூப்பிட்டாங்கன்றதுக்காக சொல்லலை. பிகாஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் காசு இருந்தாலே அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு 10,000 இருந்ததுன்னா அதை எப்படி 50,000 ஆக்கலாம், ஜஸ்ட்டு நாட் டபுள் ட்ரிபிள், அதை விட மேலே, அப்படி தான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு கலையை வளர்க்கணும், இத்தனை குருமார்களை இங்கே கூப்பிடணும் அப்படின்னு இத்தனை பேரை இன்றைக்கி இங்கே கூப்பிட்டு வந்தவங்கெல்லாம் சாமானியமான ஆட்களே கிடையாது. எல்லாருமே வந்து லெஜண்ட் அண்ட் தே ஆர் ப்ரூவிங் தெம்செல்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் மியூசிக். அப்படி ஒரு சாக்ரட் ஆர்ட் ஃபார்மை நிறைய மேடைகளில் சிவா சார்லாம் வந்து நேற்று நாதநீராஜனம் வாசிச்சுட்டு இன்றைக்கி இங்கே வந்திருக்காரு டிடிடிசியில். ஸோ அந்த மாதிரியான ஆர்டிஸ்டெல்லாம் இன்றைக்கி இங்கே கூப்பிட்டு உட்காத்தி வச்சு எல்லாரையுமே வந்து கௌரவப்படுத்தினது அப்படின்றது வந்து அவங்களுடைய அந்த மனசு. நிறைய கச்சேரிகள், நிறைய இந்த ஆர்ட் ஃபார்மை வளர்க்குறதுக்கு நம்மளை மாதிரியான ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு உன்னதமான சர்வீஸ் பண்ணுறவா 2 பேரையும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி இங்கே ஒரு சத்சங்கம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம இன்னும் எல்லாருக்கும் கொண்டு போய் இதை சேர்க்கணும். இங்கே நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கணும், அபிவிருத்தி ஆகிட்டே இருக்கணும்னு இன்றைக்கி அந்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி எனக்கு இங்கே கொடுத்த சித்ரா மேம் அண்ட் பிரபாகரன் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களத்தையும் உறுத்தாக்கிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மேடை, சின்ன சின்ன குழந்தையெல்லாம் இன்றைக்கி இங்கே வந்து ஆடுற இந்த ஸ்டேஜ் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நாங்கள் இப்போ பேசின்னு இருந்தோம். ஏன்னா சமமாக உட்காந்து பாடுறதுன்றது வேறு, இப்படி மேலே உட்காந்து கீழே பார்த்து பாடணுன்னா அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். மேலே நின்று கீழே இத்தனை பேரை பார்த்து தைரியமாக ஆடுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். ஸோ அப்படி ஒரு மேடையை இன்றைக்கி இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஒரு கலைத்துறையில் இருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் இந்த ஒரு கூடம் வந்து நிறைய அபிவிருத்தியை கொடுக்கணும். அவங்க கட்டினவங்களுடைய அந்த சர்வீஸ் மோட்டிவ் அப்படின்றது நல்லபடியாக அது நிறைவடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.